Hi friends, welcome back to my channel No More Doubts. இன்னைக்கு நம்ம 10th standard English bookல page number 42ல prepositional phrases இதோடைய rules, அதாவது examples, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டெஃபினிஷன் எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கலாம் பாருங்கள். இப்போ prepositional phrases அப்படிங்கிறது என்னன்னா, these prepositions are formed by 2 word or a 3 word combination such as அதான் இப்போ எப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இன்னு, ஆன், அண்டர், ஆஃப், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து 2 வேர்ட்ஸ் இல்லைனா 3 வேர்ட்ஸ் காம்பினேஷன்ஸில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் ஃபார்ம் ஆகிறது எதுன்னு பாருங்கள். அக்கார்டிங் டு, along with, at the time of, because of, owing to, instead of, இந்த மாதிரி இன்னும் நிறையா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது these kind of prepositions are used frequently in our day-to-day life. ஸோ நம்மளோட day-to-day லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி prepositional phrasesலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே சொன்ன இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் அதோட மீனிங் என்ன, அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அக்கார்டிங் டு, அலாங் வித், பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு, இன்ஸ்டெட் ஆஃப், இன் த ஈவெண்ட் ஆஃப். இப்போ இதில் அக்கார்டிங் டுவோட மீனிங் பாருங்கள். ஆஸ் ஸ்டேட்டட் பை, ஆன் த அத்தாரிட்டி ஆஃப், அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியும். அக்கார்டிங் டு த வெதர் மேன் we can expect more cold weather this week. அப்போ இந்த வெதர் மேனை பொறுத்த வரைக்கும், as stated by இது கூட விட்டுருங்க, on the authority of, இவங்களை பொறுத்த வரைக்கும், பொறுப்பு, அத்தாரிட்டி. அப்போ இந்த இப்போ யாரை சொல்கிறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு. அப்போ அக்கார்டிங் டு வெதர்மேன், இந்த வெதர்மேனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, we can expect more cold weather this week. இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம கோல்டு வெதர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அலாங் வித். அலாங் வித் அப்படின்னாலே இப்போது நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். கம் அலாங் வித் மீ, என் கூடவே வா. கம் அலாங் வித் மீனா மீனிங் என்ன, என் கூடவே வா அப்படின்னு அர்த்தம். அப்போ கூடவே, அப்போ கூடங்கிறதுக்கு இன்னொன்று டுகெதர், இந்த வேர்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அலாங் வித்தோட மீனிங் டுகெதர் வித். இது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். we have to give importance to physical education along with all the academic subjects. அப்போது நம்மளோட அகாடமிக் சப்ஜெக்ட்ஸோட சேர்த்து அலாங் வித் நம்ம என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிகாஸ் ஆஃப். ஸோ பிகாஸ் ஆஃப் அதுக்கு மீனிங் என்ன, ஆன் அக்கவுண்ட் ஆஃப். அதான் என்னென்னா பிகாஸ்னால் என்ன, காரணம் சொல்கிறது. ஸோ இப்போ அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். we stayed at home because of the bad weather. வானிலை அந்த அதை எப்படின்னா இது வானிலை வந்து மோசமாக இருந்ததால் நாங்கள் வீட்டிலையே தங்கிட்டோம். அப்போ அந்த மோசமாக இருந்ததால் அதுதான் பிகாஸு. இது வந்து பிகாஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓவிங் டு. ஸோ ஓவிங் டூக்கு மீனிங் என்னென்னா இந்த பிகாஸ் ஆஃப் தான். ஸோ அப்போ இதுவும் என்ன, அப்படிங்கிற அந்த மீனிங் வந்து அந்த இடத்துல வரும். ஐ காண்ட் அக்செப்ட் your invitation owing to a previous engagement. ஏற்கனவே எனக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதை அப்படின்னா ஏற்கனவே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து இருக்குது. என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல எப்படின்னா, இப்போ இங்கே இன்விடேஷன் அப்படிங்கிறதால இந்த என்கேஜ்மெண்ட்டை இப்போ நம்ம நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதால உங்களோட இன்விடேஷனை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏற்கனவே இன்விடேஷன் இருக்கிறதால இந்த ஓவிங் டு. அப்போ பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப், ஓவிங் டு, இது மூணுமே என்ன, இந்த அப்படிங்கிற மீனிங்கில் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ஸ்டெட் ஆஃப். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிறது இன் பிளேஸ் ஆஃப், இதுக்கு பதிலாக பாருங்கள், இல்லைனா சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ விஷ் ஐ வேர் கோவிங் டு த பார்ட்டி இன்ஸ்டெட் ஆஃப் மை பிரதர். நான் நினைக்கிறேன் என்னுடைய பிரதருக்கு பதிலாக நான் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ட்டு, போவேன் இல்லைனா போகலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல
இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக, சப்ஸ்டிடியூட்டாக போகிறது. இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில், ஃபுட்பால் மேட்ச்சில் இப்போ ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒருத்தவங்க விளையாடுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு பதிலாக தானே அவங்க விளையாடுறாங்க. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக. நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட் ஆஃப். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் ஆஃப் இல்லைனா இன் கேஸ் ஆஃப், இதோட மீனிங் என்னென்னா இன் கேஸ் ஆஃப். அப்போ இது மீனிங், இது சென்டென்ஸ் பாருங்கள். த மேட்ச் வில் பி ஸ்டாப்ட் இன் த ஈவெண்ட் ஆஃப் ஹெவி ரெயின். இதுவும் என்னென்னா இந்த பிகாஸ் ஆஃப் மாதிரியே தான், பிகாஸ் ஆஃப் மாதிரியே தான். இப்போ இந்த இடத்துல வந்து ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னா இது நடந்ததால் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ மேட்ச் வந்து நின்று போச்சு, மேட்ச் வந்து நிப்பாட்ட போகிறோம். எதனால் அப்படின்னா ஹெவி ரெயின், அதிகமான மழையின் காரணமாக என்னது மேட்ச் வந்து நிப்பாட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எந்த மாதிரி இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டிக்ஷனரியில் வந்து ரெஃபர் பண்ணி மீனிங், இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்க்கெலாம் மீனிங் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது நம்ம மேட்ச் பண்ணலாம். இது மேட்ச் பண்ணிவிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கீழே இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸை சூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மேட்ச் மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டியூ டு அப்படின்னா இதுக்கு வந்து இப்போ இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல டியூ டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டியூ டு அப்படின்னா எதனால் அப்படிங்களா. இப்போ இதுவும் வந்து ஆல அப்படிங்கிற மீனிங்கில் தான் வருது. ஸோ டியூ டூக்கு வந்து பிகாஸ் ஆஃப். ஓகேங்களா? இப்போ இதுவும் 1, இதுவும் 1 அப்படி வச்சுக்குவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸப்ட் ஃபார். எக்ஸப்ட் அப்படின்னா இதை தவிர. அப்போ இப்போ இந்த இடத்துல எக்ஸப்ட்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் வித் த எக்ஸப்ஷன் ஆஃப். ஸோ அப்போ இதை தவிர அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஸோ இது இப்போ செகண்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் 2 போட்டுக்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு. ஸோ ரெஃபரன்ஸ் டு அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறது. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, இது இங்கே இருக்கிற இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு மீனிங் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, டிக்ஷனரியில் ரெஃபர் பண்ணி மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று தெரிஞ்சிக்கிறதுக்காக இன்னொன்று எடுத்து நம்ம படிக்கிறது அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி ரெஃபர் அப்படிங்கிறது எதை குறிக்கிற மாதிரி வருது, ரெஃபரிங் டு இந்த வேர்ட்லேயே இருக்குது. ஸோ அப்போது இது ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா அதோட மீனிங் எப்படின்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இருந்தாலும் அப்படின்னு வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 4, இதுவும் 4. நெக்ஸ்ட்டு 5th ஒன் இன் அடிஷன் டு. அப்போது ஒரு இது இருக்குது, அதோட இன்னொன்று ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதால ஆடட் டு அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 5th ஒன் இன் பிளேஸ் ஆஃப். இப்போது ஒரு பொருள் வந்து அந்த இடத்துல இருக்குது, அதுக்கு பதிலாக இன்னொன்று வைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சப்ஸ்டியூட் மாதிரி தான். அப்போ இது வந்து என்னென்னா ஆஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார். இன் பிளேஸ் ஆஃப்க்கு வந்து மீனிங் என்ன, ஆஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ரெகார்ட்லெஸ் ஆஃப். ஸோ இந்த ரெகார்ட்லெஸ் ஆஃப் அப்படிங்கிறது இன்ஸ்பைட் ஆஃப் மாதிரியே தான். ஸோ இப்போ இதுவும் என்னென்னா இருந்தாலும், இப்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அப்படிங்கிறது. அப்போ டிஸ்ரெகார்டிங் த டிஃபிகல்ட்டி. ஸோ இப்போ இங்கேயும் ரெகார்டு வருது, இங்கேயும் ரெகார்டு வருது. ரெகார்ட்லெஸ் ஆஃப், டிஸ்ரெகார்டிங் த டிஃபிகல்ட்டி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஃபார் த சேக் ஆஃப். ஃபார் த சேக் ஆஃப் அப்படின்னா இப்போது நம்மளோட நல்லதுக்காக அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதோட மீனிங் எதில் வருதுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப். இதுவும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்காக, நம்மளோட நல்லதுக்காக அப்படின்ட்டு. ஸோ இது 8th ஒன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்டு இந்த புக் பேக் எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்கப்பட்ட இன்னும் மற்ற ப்ரிப்போசிஷன்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே எழுதி அதுக்குரிய மீனிங்கும் வந்து உங்களுக்கு கொடுத்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு இதோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நோ மோர் டவுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.